இல்லங்க. இன்னைக்கு நம்ம ஜங்க் கூட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போறோம். மேலி லவ் வித் மைண்ட் பார்ட் 12 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, ஸோ போரா வந்துட்டு ஜங்கு கூட தான் வருவேன்னு அழுதலா ட்ராமா பண்ணியிருப்பா. வாயனும் கட்டுப்பாய் நான் ஃபிலிக்ஸ் கூடயே போறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்திருப்பா. ஸோ அதோட இந்த பார்ட்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டூ த பார்ட் 12. டேய் கல்டா உங்க அண்ணன் உன் கூட வர சொல்லிட்டான். என்னது நிஜமா தான் சொல்றியா? உன்ன எங்க அண்ணன் என்கிட்ட அனுப்பிச்சானா? நீ சீரியஸா தான் பேசுறியா? நான் என்ன காமெடி பண்றேனா? கொஞ்சம் அங்க பாரு. ஹே என்ன வேன் உன் இடத்த போரா பிடிச்சிடுவா போல. அங்கே பாரு அண்ணன் கூட எவ்வளோ க்ளோஸாக கட்டி பிடிச்சிட்டு போறா. உனக்கு பார்த்தா கொஞ்சம் கூட வாடி கடுப்பாகலை. டேய் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் உன் மண்டையை உடச்சிருவான். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு. அவனை விட நீ முத்திக்கிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் முத்திக்கிற மிதியில் நீயே தன்னால் போவ. ஏன்டி இப்போ கேங்ஸ்டர் மாதிரி பேசுகிற? மூட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது அவனும் அப்படியே ஓட்டுறான். ஆனால் அவன் ஸ்லோவாக தான் போகிறான். ஜக்குக்கு தான் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. போரா வேற பின்னாடி திரும்பி ஒரு மாதிரி வாயனை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்க. வாயனுக்கு அவ்வளோதான் வெறி ஆயிடுச்சு. டேய் ஃபெலிக்ஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஒழுங்கா உங்கள்கிட்ட முந்திக்கிட்டு போறியா இல்லைனா எங்கிட்ட அடி வாங்கியே சாக போறியா? வாயன் எதுக்கிட்டு இப்படி ரொம்ப டெரராக பேசுகிற? சொன்னதை மட்டும் ஒழுங்காக செஞ்சு தொலை அப்படின்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவனும் ஒரு ஃபோர்ஸில் அப்படியே முறுக்க வண்டி அப்படியே ஸ்பீடாக போகுது. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், முறைச்சிக்கிட்டே பார்க்குறான். ஏன்னா வாயின் வந்து ஃபிலிக்ஸை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பார்க்கும்போது சரி காண்டாகுது. அப்படியே ஒன்றை பார்த்து முறைச்சிட்டே, என்னது போரா கூட தான் அப்படி கட்டி பிடிச்சிருக்கா? நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன? ஒன்றும் கேட்கலா, மூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சிக்னல்லே சொல்லிட்டு பாட்டுக்கு போகிறா. ஸோ ஜங்குக்கு தான் இங்கே சமகாண்டாயிடுச்சு. அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டான். போரா கேட்குறா, என்னாச்சு ஜங்கு, ஏன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டா? அதுவா ஒன்றும் இல்லை, சில மயிரை பார்த்தா காண்டாகுது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன் ஜங்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்டி, வெட்டுத்தள்ளு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இப்போ எதுக்கு ஃபேஸ் இப்படி வச்சுருக்க? அதான் உங்கள்கிட்ட வரேன்ல, அப்புறம் என்ன? ஏன் ஜங்குக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்? நான் என்ன பண்ணேன்? எதுக்காண்டி? எனக்கு புரியலையே, ஏன் உனக்கு இவ்வளோ கோவம்? ஏன் மயிறு மாதிரி பேசுகிறாளே, எனக்கு இப்படி பேசினாலே பிடிக்காது. இங்கே பாரு, இப்பெல்லாம் பேசாத, எனக்கு சத்தியமாக பிடிக்கல, காண்டாகுது. ஒழுங்கா நீ என் கூட மண்டபத்துக்கு வரணும்னா அமைதியாவா. என்ன இந்த மாதிரி ஏன் ஜங்கு எதுக்கு அப்படின்ற பேச்சே இடம் இல்லை, என்ன புரியுதா? வந்து தொலை. சரி ஜங்குக் அப்படின்னு அவ்வளோ அமைதியாக உட்காந்துக்கிறான். ஆனால் செம்ம வில்லத்தனம் ஃபேஸில் தெரியுது. பட் ஜங்குக்கு அது தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த ஹாலுக்கு வந்தாச்சு. வாயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கா. போரோ சும்மா இல்லாமல் வாயின் கிட்ட வந்து, இல்லை உனக்கே இதை பற்றிலாம் தெரியும்? உனக்கு இந்த ஃப்ளவர்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும். ஸோ இதை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்கள் போராக்கா, என்னோட நீங்கள் வயசில் கொஞ்சம் மூத்தவங்க. ஸோ நான் உங்களை ஓல்டு லேடின்னு கூப்பிடலாமா? உன்னோட நான் ஒரு வயசு தான் மூத்தவ, தேவையில்லாம இப்படி பேசாத. எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோட மூத்தவங்க தானே, ஓல்டு லேடி. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்ட்லாம் தெரியாது. நீங்கள் அந்த காலத்து கிளவிங்க மாதிரி தான் இதை அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, வயசான காலத்தில் இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு அதோ அந்த சேரில் போய் உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கள். புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திமுறை ஆன்சர் பண்ணிட்டு வாயின் பாட்டுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்க. ஜக்குக்கு சும்மா இல்லாமல், அது அங்கே வைக்காத, இங்கே வை, எனக்கு தெரியும் நீ மூடுன. ஊரை பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். கிட்ட வராத, தள்ளிப்போ. போராவை தானே உன் வண்டியில் ஏற்றிட்டு போனேன், போ, அவள் பின்னாடியே போ. அவள் தான் அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு உன்னையே பல்ல காட்டிக்கிட்டு பார்த்துட்ருக்காளா? நீ என்ன பண்ணு, நீயும் பதிலுக்கு பல்ல காட்டிக்கிட்டே அவளை பாரு. என்னை பார்க்க தேவையில்ல, எனக்கு ஒர்க் இருக்குது. எனக்கு ஃபிலிக்ஸ் ஹெல்ப் பண்ணுவான். ஃபிலிக்ஸா இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது அவன் பார்க்குறான், ஏன்டா உங்கள் லவ் ஸ்டோரிக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்ற மாதிரி. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு, வந்தேன்னா சுற்றுருவேன், இல்லைன்னா வாயின் கூப்பிட்றா, கூப்பிட்டா வியூ அதான் அண்ணன் இருக்கல, போடா போ. நீயும் போரா கூட உட்காந்து அதோ அங்கே பாரு பால் இருக்கு பாரு, எடுத்து குடி என்ன. சரிண்ணா அப்படின்ட்டு அவனும் போய் உட்காந்துட்டான். வாயின் பார்த்துட்டு, ஏன்டா அவனை நான் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், வாடா. அச்சோ நான் வரமாட்டேன், அண்ணன் இருக்கான், அடிச்சே விடுவான், நீயாச்சும் அவனாச்சும் ஆளை விடுங்கப்பா. ஐயோ போயிட்டானா, இவன்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டு துவைக்க வேண்டியது இருக்கு. உள்ளே மட்டும் போயிடாத வாயன், உள்ளே போனால் எங்கே எதோ பிடிப்பான்னு தெரியாது, இங்கே இருந்துரு அப்படின்னு வாயனும் அதெல்லாம் கண்டுக்காம பாட்டுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க. ஜங்கு கையை பிடிக்கிறான்.
போரா இங்கேருந்து டென்ஷன் ஆகுறா. அப்போ ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு, "நீ ஏன்க்கா இப்போ ஷாக் ஆகுற? நீ ஷாக் ஆகுற? டேய் அக்கான்னு கூப்பிடாதடா. எப்பயும் போரா தானே கூப்பிடுவ. இப்போ நான் அக்கான்னு கூப்பிட்ற? எப்பயும் நான் போறான்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காதே. அக்கான்னு கூப்பிட்டு தானே சொல்லுவேன். இப்போ மட்டும் என்ன? நீ வாய மூடு. எனக்கே சரி காண்டா இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா உனக்கே காண்டாகுது. ஆ அதெல்லாம் அப்படி தான் காண்டாகும். உனக்கு புரியாது. புரிகிற வயசும் உனக்கு கிடையாது." ஓஹோ! அப்படியா? சரி, சரி அப்படின்னு அவனும் எதுக்கு இவ காண்டாகுறான்னு தெரியுது. இருந்தாலும் கண்டுக்காத மாதிரியே மெயின்டெயின் பண்ணுறாரு. டேய் சங்கு கையை விட்றா. முடியாதுடி. என்ன பண்ணுவ? என்ன மாமான்னு கூப்பிடு. கையை விட்றேன். சீ உன்ன மாமான்னு கூப்பிடணுமா? ஆஹா நான்லாம் கூப்பிட மாட்டேன். உனக்கு என்னலேருந்து இந்த ஆசைலாம் வந்துச்சு? அதுவா? அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அக்கா ரூமுக்கு போனேன்னா அப்போ ஃபோனில் எங்கள் மாமா கிட்ட உங்கள் மாமாவா? ஏய் எங்கள் அக்காவோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பண்ணிட்டீங்க மாமா, சாப்பிட்டீங்களா மாமா, தூங்குறீங்களா மாமா அப்படின்னு ரொம்ப செல்லமாக பேசிகிட்டு இருந்தா. கேட்குறதுக்கே நல்லா இருந்தது. அதான் உன் வாயில் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ கொஞ்சம் சொல்ல. முடியாதுன்னு சொன்னேன்டா பண்ணுவ. ஏய் நான் உனக்கு மாமா தானடி. யார் நீ எனக்கு மாமாவா? அதெல்லாம் இல்லை. ஏய் நீ எனக்கு அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு. அப்போ நீ என்ன மாமன் தானடி கூப்பிடணும். நீ எந்த மாமாவை மீன் பண்ணுற நான் தெரிஞ்சுக்கலாமா ஜங்கு? ஏய் பைத்தியமே உன் புத்தி அப்படி தான் போகுமா? நான் ஜஸ்ட் உன்னை முறைப்படி கூப்பிட சொன்னேன், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் முறைப்படி நீ என்ன மாமன் தானடி கூப்பிடணும். என் முறை பொண்ணு நீ தானே. யார்? நான் உன் முறை பொண்ணு. நீ அந்த மாதிரி என்னைக்காவது நினச்சிருக்கியா? நினச்சதே கிடையாது. எப்போ பாரு ஏய் முறை பொண்ணுங்கிறதுனால தாண்டி உனக்கு கிஸ் பண்ணுறாங்க தோடுறேன். என்னடி நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு அவரோட ஹிப்பை சுற்றி அப்படியே பிடிச்சி கிட்ட கலக்குறான். எனக்கு அப்படியே மூச்செல்லாம் நின்று போன மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு துடிக்குது. இது என்னது அப்படிங்கிறது அவளுக்கே புரியல. ஆனால் ஜங்குக்கு அப்படியே விடாம வாயனையே பார்த்துட்டு, இப்போ புரியுதா? நான் தான் உன்னோட மாமா, நீ என்னோட முறை பொண்ணு. ஸோ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ட்ரையல் போதுமா இல்லை மெயின் பிக்சர் உள்ள வரையா காட்டுறேன்? நீ ஒன்றும் கழிக்க தேவையில்ல. போரா பார்க்குறான். ஒழுங்கா தள்ளி நில்லு. ஓ தம்பியும் பார்க்குறான். தள்ளி நில்லு. முடியவே முடியாது. என்னால் உன்னை விட்டு தள்ளி நிற்க முடியாது. நடி பண்ணுவேன். என்ன பிடுங்க நீ? அடிச்சு போடா அப்படின்னு வான் படக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு அவசரத்தில் உள்ள ஓடி வந்துட்டா ஜங்குக்கும். நீ ஏன் உள்ளே போனதுக்கப்புறம் நானும் உள்ள தானடி செல்ல வருவேன் அப்படின்னு அவனும் பின்னாடியே வரான். இதை பார்த்த போறா நானும் பின்னாடியே வரேன்ட்டு போகும்போது ஃபிலிக்ஸ் கையை பிடிச்சி இழுத்துட்டு, ஏக்கா எங்கே வர? அவங்க 2 பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீ கண்டதுலேயே பார்த்து எதுக்கு பயந்து உனக்கும் வேப்பிலை அடிச்சுக்கிட்டு தேவையில்லாத செலவு. சாமிங்க உட்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இங்கே கிரியேட் ஆகிறத என் அண்ணனும் விரும்ப மாட்டான், நானும் விரும்ப மாட்டேன். ஸோ நீ மூடிக்கிட்டு இங்கே உட்காருறது பெட்டர். புரியுதா? அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏன் எல்லோரும் இந்த ஒயின்கே சப்போர்ட் பண்ணுறாங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இரிட்டேட் ஐ ஹேட் ஒயின் அப்படின்னு போராவை ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஒயின் உள்ளே ஓடி வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே ஒழிஞ்சிருக்கா. அப்போ கரெக்டாக ஜங்குக்கும், இங்கே பாரு என்கிட்ட கண்ணாம்பூச்சிலாம் விளையாடாத. சின்ன வயசுலேயே நிறையா வாட்டி கண்ணாம்பூச்சிலாம் விளையாடாச்சு. ஸோ விளையாட வேண்டிய வயசும் கிடையாதுடி. நிறையாவே விளையாடி பார்த்தாச்சு. ஒழுங்கு முறையாக வெளில வந்துடு. நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன் வச்சு செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணிகிட்ருப்பேன். ஒழுங்காக வெளில வா. லாஸ்ட் வார்னிங். வெளில வா வாயன் அப்படின்னு சொல்லும்போது வாயன் நீ என்ன சொன்னாலும் வெளிலே வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா ஜங்குக்கும். சரி இப்போல்லாம் பேசினா வெளில வரமாட்டேன், இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே வெளில போகிற மாதிரி சத்தம் கேட்குது. வாயனும் அப்பாடி ஒரு வழியாக வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வெளில போக வேண்டாமா? இல்லை எதுக்கு 5 நிமிஷம் உட்காரலாமா? இல்லை திருப்பி வந்துடுவானா? பைத்தியக்காரி இப்படி நீ புலம்பிட்டு இருக்காதா? வேலை வேறு இருக்குது. நீ பாட்டு கெஞ்சி போ. வரமாட்டான், ஃபெலிக்ஸ் வந்துடுவான் அப்படின்னு வாயினும் ஒரு நம்பிக்கையில் ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே வெளில வரா. ஸோ வெளில வந்தால் ஜங்கு காணோம். அப்பாடி காணோம் அப்படின்னு திரும்பினா ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். அதுவும் சவத்தில் சாஞ்சிக்கிட்டு வாயினை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு. வாயனுக்கு அவ்வளோதான் செத்தோம், புரிஞ்சு போச்சு. இன்றைக்கி இவனுக்கு நம்ம மீளாக மாறப்போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அது அது வந்து உள்ள டெக்கரேஷன் திங்ஸ். புரியல என்ன சொல்ல வர? புரியலடி, கேட்கல. அது
ஐயோ! பதட்டத்தில் வாயில வேற ஒன்றும் வரமாட்டேங்குதே! என்ன சொல்றது? அது 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 என்ன நான் இப்போ சொல்றது? எனக்கு ஒன்றும் நான் சொல்லவா? ஆ? இல்ல நீ சொன்னா வேற மாரி இருக்கும். ஓ! அப்போ நீ சொல்றியா? நான் சொன்னாலும் அதே மாரி தானடா இருக்கும். இங்க பாரு, நான் உன்ட்ட ஃபர்ஸ்ட்டே வார்ன் பண்ணனா இல்லையா? ஒழுங்கா வெளில வந்தீன்னா, சிம்பிளா கிஸ் அடிச்சுட்டு விட்டுருப்பேன். எதுவுமே பண்ணாம அங்கங்க தொடாம விட்டுருப்பேன். ஆனா, தேவையே இல்லாம என்ன டென்ஷன் ஆக்க வச்சில. ஆ? அவ்வளோ தூரம் சொல்றேன் வெளில வான்னு. வரமாட்டியோ? ஆ? ஏதோ ஜங்குக் அது வந்து அது அது ஐயோ! நீ வந்து போய் நீ இழுத்துட்டே இரு. நான் வந்த வேலைய பார்க்குறேன். அப்படின்னு வாயன பிடிச்சி அப்படியே கிஸ் அடிக்கிறான். ஸோ வாயனுக்கு இந்த டைம் ஜங்குக் கிஸ் பண்ணும்போது அவளுக்கும் திருப்பி கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ அப்படியே வாயனும் திருப்பி கிஸ் பண்ணுறா. 2 பேரும் மாறி மாறி வெறித்தனமாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வாயனால் ஜங்குக் லிப்ஸ்லேருந்து அவ்வளோ லிப்ஸ் எடுக்க முடியல. சேம் ஜங்குக்காலையும் லிப்ஸ் எடுக்க முடியல. அது பத்தாதுக்குன்னு ஜங்குக் வேறு அவனோட ஷர்ட்குள்ளெல்லாம் கை விடுறான். அங்கங்கே 2 பேர் மூவ்லாம் ஆகுறாங்க. ஸோ 2 பேருக்குமே அப்படியே ஃபயர்லாம் செம்மையா பத்திக்குது. 2 பேராலையும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத லெவலுக்கு போகும்போது தான் வெளில அப்படியே காரோட சத்தம் கேட்குது. ஹார்ன் சத்தம். அப்போ தான் வான் சுயநினைவுக்கே வரா. ஐயய்யோ! இவன் என்ன நம்ம ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு இருக்கான். நம்மளும் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறா. ஜங்குக்கும் ச்சே ப்ராவை கழட்டுறதுக்குள்ளே ஓடிட்டாளே! ஏன் தான் இப்படி இருக்காளோ? கொஞ்சமாவது டச் பண்ணி ஃபீல் பண்ண விட்றாளா? கிஸ்ஸை கூட ஒழுங்கா அடிக்க விட்றாளா? என்ன பொண்ணுடி நீ? ஏன்டி என் உயிரை வாங்குற? ஏய் வாய் நெல்லுடி வந்து கொடுத்துட்டு போ பாதி. போய் தொலை அப்படின்னு வர ஷர்ட் பட்டனை போட்டுக்கிட்டு ஓடி வந்தா போரா பார்த்துட்டு என்ன கோலம் இது? நீங்கள் 2 பேரும் உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை? ஆச்சிப்பா சும்மா சும்மா வந்து சீதா பேசிக்கிட்டு பாங்கிட்ட அப்படின்னு வான் அசால்ட்டாக அப்படி போயிட்டா. அவங்க அம்மா வந்து இந்தம்மா வான் உன்னோட காஸ்டியூம் நீ போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஷின்னும் வந்துட்டா. ஸோ ஷின்னையும் நீ தான் ரெடி பண்ணணும். எப்படியும் பியூட்டி பார்லர்லேருந்து ஆளுங்களாம் வருவாங்க. இருந்தாலும் நீ ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறா. ஸோ நீயும் ரெடி ஆகிட்டு ஷின்னையும் ரெடி ஆகிக்கிறமா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அம்மா வந்து ஆமாம் ஏன் நீ தான் ஷின்னுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும்னு அவள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கா. ஸோ கொஞ்சம் நல்லதாக போட்டு விடு சரியாம்மா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போரா சும்மாலாம் ஆண்டி நானும் இங்கே தான் இருக்கேன். ஓ போரா நீ இங்கே தான் இருக்கியாம்மா? ஆமாம்மா மறந்தே போயிட்ட பாரு. ஓ அம்மா உன்னோட காஸ்டியூமை கொடுத்து விட்டாங்க. நான் அந்த கொடுக்க மறந்துட்டேன். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி நான் வேணும்னா சின்னக்காக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடவா? ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் சின்ன வயசுலேருந்து சின்னக்காவை பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், அவங்களுக்கு எப்படி போட்டால் ரொம்ப அழகாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய வாட்டி நானே உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். ஏன் ஆண்டி நான் உங்களுக்கே மேக்கப் சூப்பராக போடுறேன்னு நீங்கள் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க? மறந்துட்டிங்களா? ஆ ஆமாம் போறா மறந்தே போயிட்டேன் பாரேன். நீ நல்லா மேக்கப் போடுவ. ஆனால் ஹேர் ஸ்டைல் நீ அந்தளவுக்கு நல்லா போட மாட்டேம்மா. ஏதோ சும்மா பின்னி தானே விடுவ அப்படின்னு செம்மையாக பங்கம் பண்ணுறாங்க. அவனுக்கு சிரிப்புலாம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போராவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. போராவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் முன்னாடியே அந்த ஆண்டி நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்போது வேணும் ஓகே போராக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஷின்னாக்காக்கு மேக்கப் போட்டு விடுங்க, நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்றேன். மித்ததெல்லாம் அந்த பார்லர்லேருந்து வந்தவங்க பார்த்துக்கிட்டோம். ம் ம் ஓகே. இவ கூடலாம் சேர்ந்து என்னால் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. சி அப்படின்ட்டு போரா பாட்டுக்கு போயிட்டா. வானும் ஐயாடா ரொம்ப தான் அழட்டிக்கிறா. ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படின்னு வானும் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போகிறா. ஜங்குக்கு வேற கிசை பாதிலே விட்டுட்டேடி. போய் ட்ரெஸ்ஸை போடுறா அப்படா. இங்கே வந்து நின்றுக்கிட்டு கிசு கிசுன்ட்டு உங்கள் அக்கா கல்யாணம் நடக்க போகுதுடா. என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு. எந்த வேலையும் பார்க்காம லூசு பயமாக நின்றுட்டுருக்கா. போ ஏதாவது ஒர்க் எடுத்துப்பாரு. என் ஒர்க்கே நீ தானடி. உன்னை சுற்றி சுற்றி வரதான் என் வேலையை. வா எனக்கு ஒரு கிஸ் அடிச்சுட்டு போ. பாரு ஜங்குக் இது ஃபங்க்ஷன் வீடு. ஸோ நீ கல்யாண பொண்ணோட தம்பி. ஸோ ஒழுங்காக நடந்துக்கோ. ஏன்னா எல்லாரோட கண்ணும் ஓ மேலே இருக்கும். ஸோ அதனால் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு கத்தி விட்டுட்டு போயிட்டா. ஜங்குக் பார்க்குறான். ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் ஏன் நம்மளுக்கு பொறாமல் அந்த தாட்லாம் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி என்னமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன கிளம்புறது ஐடியா இல்லையா? அப்பா என்னப்பா? அக்காவுக்கு கல்யாணம். தம்பி நீ ஒரு வேலையை உருப்படியாக பார்த்துடாத என்ன. இன்னும் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் நீ தான்டா வெல்கம் பண்ணும். நீ ஏன் இப்படி இருந்தால் எப்பட்றா? லெக்சரை ஸ்டார்ட் பண்ணாதீங்கப்பா. ட்ரெஸ்ஸை கொடுங்க போட்டு வர போகிறேன். எதுக்கு இது? ட்ரெஸ்ஸை கொடுமா. இந்தாடா போட்டு வர அப்படின்ட்டு
ஜங்குக்கும் அங்கேருந்து போயிட்டாப்புல. ஸோ இங்கே வாயனும் ரெடி ஆகிட்டு ஷின்னையும் அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஷின்னெல்லாம் சொல்கிறா, வாயன் நீ செம்மையாக ஸ்டிலாக பண்ணி விட்ற, இப்போ புரியுது எதுக்கு என் தம்பி உன் பின்னாடி சுற்றுறான்னு. என்ன என்ன சொல்கிற? உன் தம்பி என் பின்னாடி சுற்றுறான்? ஆமாம் ஆமாம், என் தம்பி உன் பின்னாடி தானே சுற்றுறா அப்படின்னு சொல்லும்போது போராக் டென்ஷன் ஆகிடுச்சு. ஷின்னாக்கா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஜங்குக் வாய்ப்படியாக சுற்றுறான். ஐயோ இவளும் இங்கே தான் இருக்காளா? நம்ம தம்பி 2 பேருக்குள்ள ரூட்டு விட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? சரி சமாளிப்போம். ஆமாம் பொரா, என் தம்பிக்கு எனக்கு தெரிஞ்சு வாயனை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனும் இவளும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு வாயனை தான் பிடிச்சிருக்கும். எப்படி? சின்ன வயசுலேருந்து நானும் ஜங்குக்கு தான் ரொம்ப க்ளோஸ். நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், ஒரே குரூப். இத்தனைக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணாமல் ஜங்குக்கு இருந்ததே இல்லை. ஓ அப்படியா? சரிம்மா, உனக்கு வாய்ப்பு இருந்தா நீ என் தம்பியை பிக்கப் பண்ணிக்கோ. பிக்கப் பண்ணிக்கோவா? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஊடால யாரும் வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்டெரக்டாக வாயின சொல்ல. வாயினும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீ என்னனாலும் சொல்லு அப்படின்ட்டு அவள் பாட்டுக்க ஷினியை ரெடி பண்ணி விட்டுட்டு அவளும் கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ போரா பார்த்துட்டு, என்ன இவ்வளோ லைட்டாக மேக்கப் எடுத்துக்கிறா? பின்ன உன மாதிரி மூஞ்சில் அப்பிட்டு வருவாங்களா? எனக்கு லைட்டாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு வாயினும் லைட்டாக போட்டுட்டு அவள் பாட்டுக்கு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்கு எங்கே நம்மளால் காணோம் இன்னும். டே ஃபெலிக்ஸா இங்கே வா. என்னண்ணே? வயனை பார்த்தியாடா? என்னதுண்ணா? அதான்டா வயன் அங்கே பைத்தியக்கிற மாதிரி சுற்றுவாளே, அவளை பார்த்தியா? ஓ வயனா? அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, ஸ்டேஜில் பாரு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஜங்குக்கு ஸ்டேஜா இவளா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா வயன் ஸ்டேஜில் நின்று ஏதோ ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கா போல். கையில் ஃபுல்லாக ரோஸை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கெவுனையும் போட்டு அப்படியே பார்க்க ஏஞ்சல் மாதிரி வந்து நிற்கிறா. ஜங்குக்கு ஆணு பார்க்குறான், ஐயோ இது நம்மளா அப்படின்ற மாதிரி. ரொம்ப அழகாக இருக்கா போல். ஸோ வச்சுக்கன்னு வாங்காமல் அவளையே பார்த்துட்ருக்கா. அந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டா பேசி லேட்டர் பாய்.